ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நரகாசுரன் அப்படின்னா யாரு? அவன் ஒரு வாழ்ந்த மன்னன், தமிழ் மன்னன். அவனை கிருஷ்ணர் வதம் பண்ணிட்டாரு. இந்த நரகாசுர வதத்தை நம்ம கொண்டாடியே ஆகணும்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. மற்றொரு தரப்பு இதெல்லாம் கொண்டாடக்கூடாது, ஏன்னா நரகாசுரன் என்பவன் தமிழன், அதனால கொண்டாடக்கூடாதுன்றாங்க. இந்த ரெண்டு தரப்பும் வேற யாரும் இல்ல, ஆரியமும் திராவிடமும். இந்த பிண்டாரிகள், இந்த யூத பிராமணர்கள் உண்மையான வரலாற்றெல்லாம் மறைக்கிறதுக்கு பல கட்டுக்கதைகள்லாம் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு துணை போறது தான் இந்த வடுக திராவிடம். ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? ஏன்னா ஒவ்வொரு தமிழனுக்கும் அவனுடைய உண்மையான வரலாறு தெரிஞ்சா, அவனுடைய உண்மையான எதிரி யாருன்னு தெரிஞ்சா, இந்த ஆரியமும் சரி இந்த திராவிடமும் சரி தமிழர்களை ஏய்த்து பிழைக்க முடியாது. காரணம், உண்மையான வரலாற்றுல நம் எதிரிகளும் துரோகிகளும் இவர்கள் தான். இதனால தான் இவங்க உண்மையான வரலாற்றை மறைக்கிறாங்க. நம்மளுடைய வரலாற்றை மறைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது. தமிழினம் ஒரு காலத்துல அபார நாகரிக வளர்ச்சி அடைந்த இனமா இருந்திருக்கு. நம் முன்னோர்கள் பயன்படுத்தாத டெக்னாலஜியே கிடையாது. தமிழர்களால கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் தொழில்நுட்பங்களை தான் இன்றளவும் உலகம் முழுக்க பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே மேலை நாடுகள்ல ஒரு 200 ஆண்டுலயே கண்டுபிடிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம கிட்ட இருந்த டெக்னாலஜிகள் எல்லாம் அழிச்சு அதை மேலை நாடுகளுக்கு கொண்டு போயிட்டு அங்க அவங்க உருவாக்குன மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கோயில் சிற்பங்கள்லாம் பார்க்குறோம்ல, வானூர்தி வடிவங்கள், அப்புறம் செல்போன்ல பேசுற மாதிரி, துப்பாக்கி குண்டுகள், சைக்கிள் ஓட்டுற மாதிரி, இது எல்லாமே ஒரு சில எச்சங்கள் தான். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. ஒரு சில எச்சங்கள் தான் இது. அதே போல புறநானூர்ல வானூர்தி பத்திலாம் பேசியிருப்பாங்க, மேலும் சில இலக்கியங்கள்ல பேசியிருப்பாங்க. இதுவுமே ஒரு சில எச்சங்கள் தான். ஏன்னா பெரும்பாலான இலக்கியங்களை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தமிழனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் தமிழினம் எழுந்துரும். இதனாலதான் நம்மளுடைய உண்மை வரலாறை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இவனுங்களால மறைக்கப்பட்ட வரலாறெல்லாம் எந்த ஒரு ரூட்ல போனாலும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா பணபலம், அதிகார பலம்லாம் இவங்க கிட்டதான் இருக்கு. ஒரு கல்வெட்டு ஆய்வுன்னு போனோம்னா கூட அதை அப்ரூவ் பண்ணக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க. அப்புறம் தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லவே தேவையில்ல, இவங்க எப்பயோ திரிபுகள் பண்ணி வச்சுட்டாங்க. நம்மளால நம்ம வரலாற்றை மீட்டெடுக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சுற்றிலும் எல்லா பக்கமுமே முடக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு மட்டும் தெரியலங்க, இது சத்திய யுகம். தமிழினம் எந்த வகையிலையுமே மீண்டெழும். இவனுங்க தான் அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான அறிவாளிகள் நம் கடவுளர்களும் சித்தர்களும். அவங்களுக்கு தெரியாதா நம்ம இனத்தை எப்படி மீட்டு கொண்டு வரணும்? அப்படி நம்ம தமிழின வரலாற்றை மீட்பதற்கான ஒரு புது யுக்தியை கண்டுபிடித்தவர் தான் முனைவர் திரு பாண்டியன் ஐயா. அவருடைய ஆய்வுகளுக்கு கல்வெட்டுகள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஓலைச்சுவடிகள் இல்லைனாலும் பரவாயில்ல, இலக்கிய சான்றுகள் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய வரலாற்றை துல்லியமா மீட்டெடுத்தார். ஒவ்வொரு இனத்துடைய கலாச்சாரம், ஆந்த்ரோபாலஜிக்கல் எவிடன்ஸ், புராண கதைகள், மொழி, இவையெல்லாம் வைத்து துல்லியமா நம்ம வரலாற்றை மீட்டெடுக்க முடியும்ன்றத முனைவர் திரு பாண்டியன் ஐயா நிறுவனார். இது எதனாலனா, இந்த பிண்டாரிகள் இவனுங்களுடைய வரலாற்றெல்லாம் தக்க வைக்கிறதுக்கு நம்ம புராண கதைகள்லையும் நம்ம கலாச்சாரங்கள்லையும் நம்ம மொழிகளிலையுமே நம் வரலாற்றை மறைமுகமா என்கோட் செஞ்சு வச்சிருக்காங்க. இதை டீகோட் பண்ணாலே நம்ம வரலாறு துல்லியமா நம்மளால மீட்க முடியும். இதுல முக்கியமான ஒண்ணு படங்கள். படங்களை சரியா டீகோட் செஞ்சோனாலே நம்மளுடைய வரலாறை பற்றி நமக்கு பல உண்மைகள் புரிய வரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, படங்கள்லாம் ஒரு ஆதாரமா, இதெல்லாம் வச்சு நம்ம வரலாறை மீட்டெடுக்க முடியுமா, இதெல்லாம் பொழுதுபோக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு படத்துல ஒரு குறிப்பிட்ட மதத்தை பத்தியோ இல்ல குறிப்பிட்ட ஜாதியினர் பற்றி தப்பா பேசிட்டாங்க, அப்ப என்ன நடக்கும்? அந்த குறிப்பிட்ட வகை மக்கள் அந்த படத்துக்கு எதிராக போராடுவாங்க. இதை ஏன் பண்றாங்க? படத்தை படமா பார்க்கணும், பொழுதுபோக்கா பார்க்கணும்னா இதை ஏன் போராடுறாங்க? அவங்க பொழுதுபோக்கா பார்த்துட்டு போயிடலாம்ல. ஏன்னா படம்ன்றது ஓலைச்சுவடி மாதிரி. இதனால தான் இந்த பிண்டாரிகளுமே இந்த படங்களை ஒரு ஓலைச்சுவடியா பார்த்து பல வரலாற்று தகவலை என்கோட் செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்கு இதை கடத்துறதுக்காகவும் நம்ம கிட்ட சப்கான்சியஸா பல தவறான செய்திகளை திணிக்கிறதுக்காகவும் இதை அவங்க பண்றாங்க. அதனால மூவி டீகோடிங்குமே மிக மிக முக்கியமானது. இப்படிதான் பாண்டியன் ஐயாவும் தமிழர்களுடைய வரலாற்றை துல்லியமா மீட்டெடுத்து வந்துட்டு இருக்காரு. இந்த வகையில நரகாசுர வதம் இதனுடைய உண்மை வரலாறை இப்ப பார்க்க போறோம். 7500 ஆண்டுகளுக்கு முன்பு கஜார்ல இருந்து வந்த யூதன் தான் ராமன். தமிழர்களிடம் சண்டை மூட்டிவிட்டு தமிழ் இனத்தை அழிக்க பார்த்தவன். ஆனா தமிழ் அரசர்கள் ராவணன், இந்திரன் இந்த ராமனை வீழ்த்தினர். இந்த வரலாறு தான் ராவணியம். இத ராமாயணம்னு சொல்லி புராண கதைகள்னு சொல்லிட்டு இதுல பல திரிபுகளும் கட்டுக்கதைகளுமே சேர்த்து வச்சு இந்த பிண்டாரிகள் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த கொடிய ராமன் இருக்கான்ல, அவன் கழுத்தில் அடிபட்டு இறந்திருப்பான். இதை துல்லியமா சொன்னவர் முனைவர் திரு பாண்டியன் ஐயா.
இதை இன்றளவுமே நம்மளால பார்க்க முடியும். இந்த பிண்டாரிகள் எல்லாத்தையுமே ரிப்பீட் செய்வாங்க. சடங்காக மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில இங்க ராமன் கழுத்துல அடிபட்டதை பல படங்கள்லயும் காமிச்சு வச்சிருப்பாங்க. படங்கள்ல மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள்ல கூட இந்த வரலாறை திணிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு கழுத்துல குண்டடிப்பட்டதுன்னு. அதுக்கப்புறம் ராம்குமார் கழுத்தை அறுத்ததுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த ராமனை போன்றே இன்னொரு கொடிய அரக்கன் தமிழர்களை அழிக்க கிளம்பியவன், அவன்தான் சகுனி. 5100 வருடங்களுக்கு முன்பு இவனால் மகாபாரத போர் உருவாகியது. தமிழ்நாட்டில் பெருமளவு சேதம் செய்தவன். ஆனாலும் இவனுமே ராவனை போன்று தமிழர்களால் வீழ்த்தப்பட்டவன். பஞ்சபாண்டியர்களும் கருத்தினனும் கிருஷ்ணரால் வீழ்த்தப்பட்டவன். இதுதான் இந்த மகாபாரத போர். இதையுமே இந்த படங்கள்ல பல இடங்கள்ல காமிச்சிருப்பாங்க. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாருங்க. முனைவர் திரு பாண்டியன் ஐயா மகாபாரத சகுனியை ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள்லாம் என்னதுன்னா, சகுனியும் நரசிம்ம அவதாரமும் ஒன்று. சகுனியின் ஆயுதம் சுத்தி, இரும்பு உருக்காலைய திருதராட்சன் கிட்ட இருந்து கைப்பற்றினதை குறிக்கும். அதுக்கப்புறம் இரும்பு உருக்காலையின் மற்றொரு பெயர் பேக்கரி. அதனால சகுனிக்கு பேக்கரின்றது ஒரு சிம்பாலிசம். இந்த பிண்டாரிகள் ஒருத்தருக்கு சகுனி கதாபாத்திரம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டும் சிங்கத்தின் முடி மாதிரியே மாற்றி அமைச்சிருப்பாங்க. இப்ப இந்த குறியீடுகள்லாம் இருக்குல்ல, இது முனைவர் திரு பாண்டியன் ஐயாவால் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப நம்ம லியோ படத்துக்கு வாங்கலாம். லியோன்றது என்னது? சிங்கம். சகுனியின் மற்றொரு பெயர் சிங்கம்னு சொல்லியிருந்தோமா, நரசிம்ம அவதாரம். அதுக்கப்புறம் சகுனியின் ஆயுதம் சுத்தி. அதே மாதிரி இந்த லியோ படத்திலையுமே விஜய் சுத்தி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் சகுனிக்கு பேக்கரி சிம்பாலிசமும் இருக்கு. இந்த படத்திலையுமே அதே தான். அடுத்து சகுனியின் ஹேர் ஸ்டைல் சிங்கம் போன்ற ஹேர் ஸ்டைல் இருக்கும். இதுலயும் விஜய்க்கு அப்படிதான் வச்சிருப்பாங்க. அப்பனா பார்த்துக்கோங்க எவ்வளவு துல்லியமா முனைவர் திரு பாண்டியன் ஐயாவின் ஆய்வு இது போன்ற படங்கள் மூலமா நிரூபணமாகுது. படங்கள்ல மட்டும் இல்ல, எப்படி ரியல் லைஃப்ல எம்ஜிஆர் ராமனா பார்த்தாங்களோ அதே போல இங்க கமலஹாசனையுமே சகுனியா பார்ப்பாங்க. தேவைப்படும் போது சகுனி ஊனமா இருக்கிறத குறிக்கிறதுக்கு அப்படி மாற்றி அமைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர் பிரியா, இவங்க எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்களுடைய மரணமும் கூட பிண்டாரிகளால் உருவாக்கப்பட்ட சகுனியின் சடங்கு தான். இதை பற்றி 5ஆம் தமிழர் சங்கத்தில் தெளிவாக விழியங்கள் வெளியிட்டிருப்போம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த விழியத்தை போய் பாருங்க. இப்போ நம்ம ராமனையும் சகுனியவும் பார்த்தோம். இவங்களால தமிழர்களை வீழ்த்த முடியல. ஆனா கலியுகத்துல 3ஆம் நூற்றாண்டில் இந்த வந்தேரி யூதர்கள் தமிழர்களை வீழ்த்தினார்கள். கலவர யுத்தம், இது பல பேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. களப்பிரர் காலம், இருண்ட காலம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா நல்லா சிந்திச்சு பாருங்களேன், இதற்கான வரலாற்று தகவல்கள்லாம் மிக மிக குறைவாக தான் இருக்கும். இந்த களப்பிரர் காலத்தில் தமிழர்களை வீழ்த்தியவன் தான் பரசுராமன். இவன் முதல்ல தமிழர்களை வீழ்த்திய யூதன்றதுனாலேயே இந்த பிண்டாரிகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலகம் முழுக்க இவனை கொண்டாடுவாங்க. இவனால தான் நம்மளுடைய டெக்னாலஜிகள் அனைத்துமே அழிக்கப்பட்டது. இவன் மூலமாகத்தான் வெளிநாடுகளுக்கு நம்ம அறிவியல் தொழில்நுட்பங்கள்லாம் கடத்தப்பட்டது. ஆனா என்ன ஒண்ணுனா, இவனை வெளிப்படையா வணங்குறத விட மறைமுகமா தான் வணங்குவாங்க. காரணம், இவனுடைய வரலாறெல்லாம் வெளிப்படையா சொல்லவே முடியாது. அவ்வளவு கொடிய வரலாறு. அவனின் தங்கையும் மனைவியுமான துர்கை என்ற யூத பெண்ணை வைத்து மைசூர் அரசனை ஹனி டிராப் செய்தவன், தமிழ்நாட்டில் தொற்று நோயை பரப்பியவன், பல ஆயிரம் சித்தர்களை கழுவேற்றம் செய்தவன், குழந்தைகளின் ரத்தம் குடித்தவன், குழந்தை கறி உண்டவன், நம் தொழில்நுட்பங்கள் அனைத்தையுமே அழித்தவன். இவன்தான் நரகாசுரன். இவனை மறைமுகமா இந்த பிண்டாரிகள் உலகம் முழுக்கவே வழிபடுறாங்க. தமிழ் படங்கள்ல இருந்து வெளிநாட்டு படங்கள் வரையும் இவனுடைய சிம்பாலிசம் இருக்கும். இந்த கோடாரி சிம்பாலிசம், வில்லன்கள் அனைவருமே கோடாரி எடுத்துட்டு வருவாங்க. ஒரு சில படங்கள்ல கதாநாயகங்களுமே கோடாரி வச்சிருப்பாங்க. அதுவுமே இந்த பரசுராமனை குறிக்கும். இந்த பரசுராமன் பிற்காலங்களில் தமிழர்களால் ஆற்றங்கரையில் வைத்து கொல்லப்பட்டான். இவ்வளவு கொடுமைகள் செய்த இந்த பரசுராமன், இந்த நரகாசுரன், இவன் இறந்த தினத்தை நம்ம எப்படிலாம் கொண்டாடணும் யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த பிண்டாரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் இறந்ததை கொண்டாடுவதை மறைப்பதற்காகவே நம் முருக சித்தர் ஜீவசமாதி அடைந்த நாளை, அதாவது தீப ஒளி நாளை நரகாசுர வதம்னு மாத்தி வச்சுட்டாங்க. முருகன் கடவுள் நிலை அடைந்த நாள்ல போயிட்டு பட்டாசு வெடிக்கிறது, தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது, இனிப்புகள் கொடுத்து கொண்டாடுவதெல்லாம் மிக மிக தவறு. இதை நரகாசுர வதம் அன்னைக்கு தான் நம்ம செய்யணும். இப்படி இந்த பிண்டாரிகள் தீப ஒளி நாளையும் நரகாசுர வதத்தையும் ஒன்னா குழப்பி வச்சிருந்த நிலையில முனைவர் திரு பாண்டியன் ஐயா இந்த வரலாற்றை மீட்டெடுத்தாரு. இந்த நரகாசுர வதம் என்பது டிசம்பர் 3, 4, 5 கொண்டாட வேண்டும் என்று நம்ம ஐயா கூறியுள்ளார். ஏன் இது மட்டும் ஆங்கில தேதினா, இந்த பிண்டாரிகள் இந்த ஆங்கில தேதிகள்ல இன்றளவும் உலகம் முழுக்க இந்த பரசுராமன் பற்றிய சடங்குகள் செய்து வந்துட்டு இருக்காங்க. உலகில் உள்ள பல பரசுராம கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களையுமே இந்த நாட்கள்ல திட்டமிட்டு கொண்டிருக்காங்க. ஏன்னா பரசுராமனுடைய இறப்பு இந்த நாட்கள்ல தான் வரும்.
அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இவ்வளவு கொடிய அரக்கன் நரகாசுரன் இவனுடைய இறப்பை மிக மகிழ்ச்சியாக வெகு விமர்சையாக கொண்டாட போறோம். 3 நாள் விழாவாக இருக்கும். இதுல பரசுராமன் மட்டும் இல்லாம இதற்கு முன்பு வந்த 2 அரக்கர்கள் இருக்காங்கல்ல, ராமன் சகுனி, இவங்களையுமே வதம் செய்ய போறோம். முதல் நாள் இந்த ஆட்டு தலை கொண்ட ராமன், சிங்கம் தலை கொண்ட சகுனி, பன்றி தலை கொண்ட பரசுராமன், இவர்கள்லாம் வந்து சிறு பிள்ளைகளை பயன்படுத்துற மாதிரி செய்யணும். இவர்களை பார்த்து இந்த பிள்ளைகள் பயந்து ஓடணும். இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் கோணி பையில போட்டு கொண்டு போடுற மாதிரிலாம் செய்யணும். இது முதல் நாள். 2வது நாள் இந்த மூவரையுமே மக்கள் சிறைப்பிடித்து சங்கிலியால் கட்டி ஊர் முழுக்க ஊர்வலம் கூட்டிட்டு வரணும். இந்த பிசாசுகளை நம் மக்கள் முரம் துடப்பம் இதெல்லாம் அடிக்கிற மாதிரி காட்டணும். இந்த 3 பிசாசுகளையும் ஒழிக ஒழிக என்று சொல்லி அடிக்கணும். அந்த 2வது நாள் இரவுல மாலை 7 மணி அளவுல இந்த 3 உருவ பொம்மைகளையுமே நாம் எரிக்க வேண்டும். அந்த எரித்த பின்பே நாம் பட்டாசு வெடிக்கலாம். அடுத்த நாள் காலையில் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிச்சு புத்தாடை அணிந்து இனிப்பு உண்டு பட்டாசுகள் வெடித்து இந்த நரகாசுர வதத்தை கொண்டாட வேண்டும். பட்டாசுகள் வெடிக்கும் போது ரொம்ப பாதுகாப்பா வெடிங்க. அதிக அளவு பட்டாசு வெடிக்கணும்னு அவசியம் இல்லை, குறைந்தபட்சம் மட்டும் வெடிங்க. இப்ப நம்ம இந்த நரகாசுர வதத்தை 5ஆம் தமிழர் சங்கம் வழிகாட்டு விழாவாக கொண்டாடியதை பார்க்க போறோம். இது நம்ம குழந்தைகளுக்கும் புரியும் வண்ணம் ஒரு சிறு கதையா பார்க்க போறோம். அதனால அனைத்து குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் இந்த பகுதிகளை காட்டுங்க. இந்த கதை அவங்களுக்கு இப்போ புரியலனா கூட பரவாயில்ல, அவங்க ஆழ் மனசுல இது ஆழமா பதியணும். அவங்க வளர்ந்து வர காலகட்டத்துல சுலபமா புரிஞ்சுப்பாங்க. இப்ப குழந்தைகள் கார்ட்டூன்ஸ் பாக்குறாங்கன்னா அதை யாரும் புரிஞ்சலாம் பார்க்கல, ஆனாலும் அது ஆழ் மனசுல பதியுதுல்ல, அது போலதான். அதனால் இப்போ காட்டப்படுற கதையை உங்களுடைய குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு காட்டுங்க. இப்போ நம்ம கதை வடிவிலான நரகாசுர வதத்தை பார்ப்போம். நரகாசுர வதம். முன்னொரு காலத்துல ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அந்த ஊர் ரொம்பவே அமைதியா செழிப்பா இருக்கும். அங்க இருக்கிற சிறு பிள்ளைகள்லாம் எப்பயுமே மகிழ்ச்சியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா அன்று ஒரு நாள் ஒரு அரக்கன் அந்த பக்கம் வந்தான். ஆட்டுதலை கொண்ட மிக கொடிய அரக்கன். இந்த விளையாண்டுட்டு இருந்த குழந்தைகளெல்லாம் எப்படியாச்சும் கடத்திட்டு போகணும்னு திட்டம் போட்டான். அந்த ஊர் சிறுவர்கள்லாம் அந்த அரக்கரை பார்த்து பயந்து ஓடுனாங்க. எப்படியாச்சும் அந்த சிறுவர்களை பிடிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த சிறுவர்கள் பயம் இல்லாமல் இந்த அரக்கனை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த அரக்கன் பயந்து ஓடி போயிட்டான். மீண்டும் சிறுவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் மீண்டும் ஆபத்து வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்தது ஆட்டுத்தலை அரக்கன் இல்லை, சிங்கம் தலை கொண்ட கொடூர அரக்கன். குழந்தைகளெல்லாம் அடிக்கிறதுக்கு அவங்க கையில் ஒரு பெரிய சுத்தி வச்சிருக்கான். விளையாண்டுட்டு இருந்த குழந்தைகளை எப்படியாச்சும் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணான். ஆனா இந்த முறையும் நம்ம சிறுவர்கள்லாம் சேர்ந்து அவனை விரட்டி அடிச்சிட்டாங்க. அந்த ஊர் சிறுவர்கள் மீண்டும் மகிழ்ச்சியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா மீண்டும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த முறை மீண்டும் ஒரு அரக்கன் வந்தான். அந்த அரக்கன் இதுக்கு முன்னாடி வந்த 2 அரக்கர்களை விட வித்தியாசமானவன். அவன்தான்
பூச்சாண்டி. மற்ற அரக்கர்கள் மாதிரி அவன் பயம்படுத்துவதற்கு பதிலாக ஜோக்கர் மாதிரி பண்ணி சிரிப்பேற்ற ஆரம்பிச்சான். அந்த ஊர் சிறுவர்களுக்குமே இந்த பூச்சாண்டியை பார்த்து பயமே வரல. இந்த பூச்சாண்டி என்ன பண்ணானா, அந்த சிறுவர்கள் கூட்டத்தில் இருக்க ஒரு சிறுவனை மட்டும் தனியாக கூட்டிட்டு போயிட்டான். இந்த பூச்சாண்டி ஜோக்கர் மாதிரி நடித்தாலும் ஒரு கட்டத்தில் அவனுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த பூச்சாண்டி என்ன பண்ணானா, அவன் கிட்ட இருக்க பெரிய கோணி பைக்குள்ள அந்த சிறுவனை போட்டு மூடிட்டான். பயத்துல அந்த சிறுவனுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. கோணிப்பைக்குள்ள போட்டு எங்க போறானா, அந்த சிறுவனை வெட்டி ரத்தத்தை குடிக்க போறான். பூச்சாண்டிக்கு சிறுவர்களின் கறினா ரொம்ப பிடிக்கும். சிறுவர்களுடைய ரத்தத்தையும் விரும்பி குடிக்கிறான். அப்புறம் இந்த பூச்சாண்டி கூட சேர்ந்து இதுக்கு முன்னாடி 2 அரக்கர்கள் வந்தாங்கல்ல, ஆட்டுத்தலை அரக்கன், சிங்கத்தலை அரக்கன். இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தை நமக்கு பத்தாது, இந்த ஊர்ல உள்ள குழந்தைகள் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகள் சிறுவர்களையும் பிடிக்க போறாங்க. அந்த சிறுவர்கள் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த பூச்சாண்டிகளை பிடிச்சிட்டாங்க. அந்த சாக்கு கோணிக்குள்ள போட்டிருந்த சின்ன பையனையுமே மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்த அரக்கர்களை கைகாலெல்லாம் கட்டி போட்டு அந்த ஊர் மக்களும் சிறுவர்களும் சேர்ந்து வீதி வீதியா கூட்டிட்டு வராங்க. பன்றி தலை பிசாசு பரசுராமன் ஒழிக, ஆட்டு தலை பிசாசு ராமன் ஒழிக, சிங்கம் தலை பிசாசு சகுனி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் துடப்பத்தாலையும் முரத்தாலையும் அந்த அரக்கர்களை அடிக்கிறாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த அரக்கர்களெல்லாம் ஊர் முழுக்க கூட்டிட்டு போயிட்டு மக்கள்லாம் அடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்களை அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் தவறு. இவங்களை அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க, மீண்டும் குழந்தைகளை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகளுடைய ரத்தம்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தை கறியை சாப்பிடுவாங்க. அதனால இந்த அரக்கர்கள் அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த அரக்கர்கள்லாம் அழிஞ்ச மகிழ்ச்சியில ஊர் மக்கள் சிறுவர்கள் எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க. வான வேடிக்கையெல்லாம் நடக்குது. இந்த கதையின் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது? இந்த அரக்கர்கள், அப்புறம் முக்கியமாக இந்த பூச்சாண்டி, இவங்களாம் ரொம்பவே மோசமானவங்க. இந்த ஆட்டு தலை கொண்ட ராமன், சிங்கந்தலை கொண்ட சகுனி, அப்புறம் இந்த பன்றி தலை கொண்ட பரசுராமன், இவங்களாம் இருந்தால் அந்த ஊரே நரகமாக மாறிடும். அதனால் இவங்களெல்லாம் நம்ம அழிச்சிடணும். இதுதான் நரகாசுர வதம்.
இப்போ சொன்ன இந்த கதையை உங்க குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் காமிங்க. தமிழர்கள் நம்ம இது ஒரு கடமையாகவே செய்யணும். நம்மளுடைய வரலாறை இது போன்ற கதைகள் மூலமா நம்ம கடத்தணும். இனி வரும் காலங்களில் அந்தந்த ஊர்களில் இருக்க நாட்டுப்புற கலைஞர்களுமே இந்த கதையை தெருக்கூத்தா எடுத்து நடத்தணும். அதற்கு எந்த உதவி வேண்டுமானாலும் 5ஆம் தமிழர் சங்கத்தை அணுகலாம். அது மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களில் நம்ம இந்த வரலாறையே படமாக எடுக்கணும். நம்ம வரலாறை இது போன்ற கதைகள் மூலமாக கடத்துவதால் எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம எதிரி யாரு, நம்ம எப்படி அடிமையானோம், அதற்கு மூல காரணமானவங்க யாருன்னா தெளிவாக தெரியும். இந்த விழியத்தை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு ஊர் மக்களுமே இந்த 3 உருவ பொம்மைகளையும் கொளுத்துங்க. இந்த முறை இந்த நரகாசுர வதத்துக்கு முன்பான இந்த வேடம்லாம் போட முடியலனா கூட பரவாயில்ல, அடுத்த முறையிலிருந்து ஒவ்வொரு ஊர்கள்லையுமே இதை முன்னெடுக்க வேண்டும். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, பட்டாசு வெடிங்க, குறைந்தபட்ச நேரம் பட்டாசு வெடிக்க சொல்றோம்ல. இதை ஏன் வெடிக்க சொல்றோம்னா நம்ம மகிழ்ச்சியா இந்த நாளில் இருக்கிறத குறிக்கிறதுக்காக தான். இப்போ இந்த 2023 இந்த நரகாசுர வதத்தை, வரலாற்றுடன் கூடிய நரகாசுர வதத்தை பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் 5ஆம் தமிழர் சங்கம் வழிகாட்டு விழாவா பண்ணிருக்கும். இப்போ இந்த விழத்தை பார்த்து டிசம்பர் 5ஆம் தேதி பல ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டாசு வெடிக்க போறோம். ஒவ்வொரு வகையான பட்டாசுகளுக்கான பெயர்களையுமே நம் எதிரிகளின் வரலாறை குறிப்பிடும் வண்ணம் பெயர்களை மாற்றி அமைக்கணும். லட்சுமி வெடியை இனிமே காந்தாரி வெடின்னு சொல்ல போறோம். ஆட்டம் பாம்பு இருக்குல்ல, அந்த வெடியை நம்ம சகுனி வெடின்னு சொல்ல போறோம். அப்புறம் வான வெடி இருக்குல்ல, அதை நம்ம பரசுராமன் வெடின்னு சொல்ல போறோம். அப்புறம் சங்கு சக்கரம், அனுமர் வாழை சுருட்டின மாதிரி இருக்கும், இதை நம்ம அனுமர் வெடின்னு சொல்ல போறோம். இதெல்லாம் ஏன் நம்ம பண்றோம்னா நம் வரலாற்றை கடத்துறதுக்கு தான். எதுக்கு இந்த ஆட்டம் பாம்புக்கு சகுனி வெடின்னு பேர் வச்சோம்? மகாபாரத போர்ல தமிழ்நாட்டில் அணுகுண்டு போட்டு அழிவை ஏற்படுத்த நினைத்தவன் தான் சகுனி. அதுக்கப்புறம் புசுவானத்துக்கு ராமர் வெடின்னு பேர் வச்சிரும். தமிழர்களிடம் அடி வாங்கி தோற்ற முதல் யூதன் ராமன். வருங்கால தலைமுறையினர்களுக்கு நம் வரலாற்றை கடத்துறதுக்காக இந்த மாதிரி வெடிகளின் பெயர்கள்லாம் மாற்றியமைக்க போறோம். எதிர்வரும் காலங்களில் சிவகாசியில் வாழும் நம் சங்க உறுப்பினர்கள் இது போன்ற வெடிகளெல்லாம் தயாரிக்கவே போறாங்க. அதனால இப்போ உங்களால முடிஞ்சளவு அந்த வெடியின் பெயரை மாற்றி சொல்லிட்டு அந்த வெடியை வெடிக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஸ்டிக்கர் ஒட்டி வெடிப்பண்ணாலும் தாராளமாக நீங்க வெடிக்கலாம். இந்த முறை இந்த நரகாசுர வதத்தை தமிழர்கள் எல்லாருமே கொண்டாட போறது இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம யாருக்குமே இதெல்லாமே தெரியாது. ஆனா முனைவர் திரு பாண்டியன் ஐயாவால இந்த வரலாறை மீட்டெடுத்து இந்த ஆண்டு இந்த விழத்தை பார்த்த பின்பு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நரகாசுர வதம் கொண்டாட போறோம். இது அப்படியே இருக்க போறது இல்லை. அடுத்த ஆண்டு இந்த 1000 லட்சமாக மாறும், லட்சம் கோடியாக மாறும். மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.